சார் வணக்கம். வணக்கம் சார். கரூர் பரப்புரையில் அ விஜய் அவர்களுடைய கூட்டத்துல நடந்த நெரிசலின் காரணமாக ஒரு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நமக்கு வேதனைக்குரியது. துயரமான சம்பவம். ஆமா. ம். இந்த துயரமான சம்பவத்திற்கு இவர்கள் காரணம், அவர்கள் காரணம் மாறி மாறி நம்ம வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழல்ல, ம். உங்களுடைய பார்வையில் ம். இந்த சம்பவத்திற்கு ம். அல்லது இந்த சம்பவம் நடைபெற்ற ம். காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது புலன் விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். இது சம்பந்தமா நம்ம கற்பனையில ஒரு கருத்த சொல்றது அவ்வளோ தூரத்துக்கு சரியா இருக்காது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுல, விஜய் ஒரு பெரிய நடிகர். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நடிகர்ல விஜய் ஒருத்தர். இப்ப விஜய் சாதாரணமா வர்றாருன்னு வச்சுக்கங்களேன், ம். அவர பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் கூடும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் ஷாப் திறக்க வேண்டியிருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகர் வந்தாலே 1000 பேர், 2000 பேர் சர்வசாதாரணமா கூடிடுறாங்க. ஆமா. இன்னும் சொல்லப்போனா விஜய் இந்த ரோட்ல போனாரு அப்படின்னா, நானே போய் எட்டி பார்ப்பேன். விஜய் போறாரா? அவர் எப்படி இருப்பாரு? அப்படின்னு நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவோம். ஃபோட்டோ எடுக்கன்னு நெனைப்போம். ஒரு மிகப்பெரிய நடிகர். மத்தபடி அவருக்கு அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா, அது தெரியாது. அது எலக்ஷன்ல தான் தெரிய வரும். சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டம் கிடையாது. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகல. விஜயகாந்த் அவரெல்லாம் இங்க தான் மாநாடு போட்டாரு. அவரு கூத்தியாருண்ல போடும்போது, அவருக்கு கூடாத கூட்டம் இல்ல. அப்படிங்கும்போது அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது அது மக்கள் தேர்தல்ல தான் பதில் சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு வரக்கூடிய கூட்டங்கள்ல அவங்களுடைய ரசிகர்கள், கட்சிக்காரர்கள தாண்டி பொதுமக்களும் இருப்பாங்க. ம். இது காவல்துறைக்கும் தெரியும். அப்படி ஒரு சூழ்நிலையில அவங்க அவங்களே ஒரு இடத்த தப்பா எழுதி குடுத்தா கூட, உளவுத்துறையோட ரிப்போர்ட் அடிப்படையில காவல்துறை ஒரு நல்ல இடமா, பெரிய மைதானமா பார்த்து குடுத்திருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது ம். குடுக்கல. அப்போ ஒரு கொஞ்சம் தான் அந்த இடத்துல கூட்டமே பிடிக்கும். ம். அப்படிப்பட்ட ஒரு இடத்த ஒரு முட்டுச்சந்து மாரி ஒரு இடத்த குடுக்குறாங்க. ம். அதுல ஒரு 5000 பேர், 10,000 பேர் கூடலான்னா, 50,000 பேர், 1,00,000 பேர் கூடுனா எப்படி தாக்கு பிடிக்கும்? அந்த மாரி ஒரு சூழ்நிலையில மரக்கிளை ஒடிஞ்சு விழுந்த உடனே பக்கத்துல இருக்க ஜெனரேட்டர் இருக்கக்கூடிய வேலி இருக்கக்கூடிய பகுதியில எல்லாரும் நெரிசல்ல போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும், காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் சொல்றாங்க. அப்ப தடியடி நடத்த இந்த ஜெனரேட்டர் ரூம்குள்ள வந்துரக்கூடாது அப்படின்றதுனால, அப்ப அந்த தடியடி நடத்தும்போது சில பேர் கால்வாயில விழுந்துட்டான்றான், சில பேர் நெருக்கடியில வந்து மிதிபட்டு நசுங்கி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன் விசாரணையில தான் தெரிய வரும். இப்போ நியாயமான விசாரணை நடத்த வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ம். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்க அந்த மாவட்ட காவல்துறையே நடத்துச்சு அப்படின்னா, அது சரியா இருக்காது. வேற ஏதாவது ஒரு குழு போட்டு தான் நடத்தணும். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில அஸ்ரா கார்க் அவர்கள் தலைமையில ஒரு குழு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அஸ்ரா கார்க் நியாயமான மனிதர். ஈவன் சிபிசிஐடி போட்டிருந்தா கூட, அதுல உண்மை வெளிவந்திருக்குமான்னு தெரியாது. அஸ்ரா கார்க் கண்டிப்பா நியாயத்த கொண்டு வருவார்ன்னு நெனைப்போம். இதுல இருபுறமும் இர்ரெகுலாரிட்டி இருக்கு. இல்லீகாலிட்டின்னு சொல்றத விட இர்ரெகுலாரிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் டைமுக்கு வரலன்றாங்க. பொதுவா எந்த அரசியல்வாதியுமே டைமுக்கு வர்றதில்ல. எத்தன பேரு டைமுக்கு துவக்கிர்றாங்க? அப்படிலாம் யாரும் டைமுக்கு வர்றது கிடையாது. இது ஒரு குற்றமாகவே சொல்லப்படுது. அது தவறு சார். இப்ப ஸ்டாலின் இருக்காரு. 6 மணிக்கு வர்றாரு அப்படின்னா, அவங்க நிர்வாகி என்ன செய்வாங்கன்னா, 4 மணிக்கே வர்றாருன்னு சொல்லிருவாங்க. அப்பதான் அந்த கூட்டத்த 5 மணிக்குள்ளயாவது சேர்க்க முடியும். அவர் 6 மணிக்கு வர்றாருன்னா, அவரு ஒரு 7 மணிக்கு வருவாரு. அப்பதான் அந்த கூட்டமும் இருக்கும். அப்பதான் அவங்க பேசுறது நெறைய மக்கள்ட்ட ரீச் ஆகும்ன்னு எல்லாரும் நினைக்கிறது இயற்கை தான். இத ஒரு குற்றமா சொல்ல முடியாது. அதுபோக விஜய் எந்த காலத்திலயும் குழந்தைகளையோ, பெண்களையோ, இல்ல வயதானவர்களையோ யாரையுமே நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். நீங்க வரலன்னா நான் கட்சிய கலைச்சிருவேன் அப்படி சொன்னாரா? அவரு அப்படிலாம் சொல்லல. ம். மக்கள் தன்னெழுச்சியா போறான். போகும்போது இந்த மாரி ஒரு அசம்பாவிதம் நடந்து விடுகிறது. இதுக்கு விஜய் பொறுப்பாக்கணும் அப்படின்னு சொல்றது என்ன பொறுத்தளவு அது சரியானது இல்ல. கும்பமேளால பெரிய நெரிசல் இறந்து போனாங்க. ம். சபரிமலையில தீ விபத்து நடந்தது. இதுக்கெல்லாம் சன்னிதானத்த உங்களுக்கு காரணம் காட்டி அவங்கள கைது பண்ண போயிட்டாங்களா? இல்ல கும்பமேளா நடத்துனவங்கள, அங்க இருக்கக்கூடிய சாமியார்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல இப்ப உங்களுக்கு தீவுத்திடல்ல விமான கண்காட்சி, சாகச கண்காட்சி நடந்தது. விமானப்படை அதிகாரிகள் மேல வழக்கு போட்டாங்களா? இதெல்லாம் சாதாரணமா நடக்கக்கூடிய நிகழ்வு. மக்கள் போறான். அப்ப அத கட்டுப்படுத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை, அதேபோல அங்க இருக்கக்கூடிய லோக்கல் நிர்வாகம். அவங்களுடைய பொறுப்பு. மாவட்ட அவங்க நிர்வாகம். அவங்க அவங்க முன்னாடியே பெரிய கிரவுண்ட் குடுத்துருக்கணும். குடுக்கலன்னா அத கட்டுப்படுத்தணும். அந்த மாரி இடங்கள்ல ஒரு அசம்பாவிதம், அதாவது தடியடியோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா, அது பதட்டத்த உண்டாக்கிரும். அது மாரியான ஒரு சூழ்நிலைகள் எந்த காலத்திலயும் வரக்கூடாது.
எதுவா இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு பின்னாடி தான் தெரிய வரும். அதே போல திமுக அரசு இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்லாம் சில பேர் வந்து சொல்றாங்க. அதுவும் வந்து இந்த சூழ்நிலையை எடுத்த உடனே சொல்றது வந்து தவறு சார். எதுவா இருந்தாலும் முழுமையான விசாரணை. ம். நியாயமான ஒரு அதிகாரி வச்சு விசாரிக்கட்டும். விசாரிச்சு முழு ஆவணங்களையும், சாட்சியங்களையும் திரட்டிய பின்னாடி ஒரு முடிவுக்கு வரட்டும். அவசரப்பட்டு ஒரு கருத்து சொல்றது சரியா இருக்காது. அதே வேளையில இறந்து போன 41 பேருக்கும் உரிய நீதி நிவாரணம் கிடைக்க வேண்டும். அரசாங்க தரப்புல ரூ. 10,00,000 குடுத்துருக்காங்க. விஜய் தரப்புல ரூ. 20,00,000 குடுத்துருக்காரு. நாங்க என்ன கேட்கிறோம்னா, விஜய் கூட்டத்துக்கு வந்ததுனால ரூ. 20,00,000 குடுத்துட்டார்ல. ம். விஜய் கேட்கக்கூடிய கேள்வி, இதே போல இப்ப கல்பாக்கத்துல ஒரு 9 பேரு சாரம் இடிஞ்சு விழுந்து செத்து போனாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சுயநலம். உங்க கட்சிக்காரன் உங்க கூட்டத்துக்கு வந்தா மட்டும் தான் நீங்க நிவாரணம் குடுப்பீங்க. அதேபோல வந்து அரசாங்கம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி விளம்பரமா தெரியக்கூடிய விஷயங்கள்ல பெரிய ஒரு ஸ்டாம்ப் பேடு, பெரிய ஒரு மசாக்கர் இந்த மாரி விஷயங்கள்ல தான் நீங்க வந்து ஒரு நிவாரணத்த குடுக்குறீங்க. ம். ஏன் வந்து இந்த கல்பாக்கம் மாரி இடத்துலலாம் ஒரு ஏழை தொழிலாளி இறந்து போனேன். ஒரு ரூ. 10,00,000 குடு. விஜய் ஒரு ரூ. 10,00,000 குடுக்கலாம். இவர் வந்து அரசியலுக்கு வந்தா தான் நான் செலவழிப்பேன். அதேபோல என் கூட்டத்துக்கு வர்றவன் இறந்து போனா தான் செலவழிப்பேன்றது ஒரு கெட்ட முன்னுதாரணம். ஒருத்தர் கூட ஒரு சமூக வலைத்தளத்துல எழுதியிருக்காரு. ம். அ கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு ரூ. 10,00,000. விஜய் கூட்டத்துக்கு போய் இறந்தவனுக்கு ரூ. 20,00,000. விவசாயம் பண்ணி காட்டு விலங்குகள் வந்து என் பயிர அழிச்சது. எனக்கு ஏக்கருக்கு வந்து 5,000 4,000 குடுக்குறீங்க. நான் விவசாயி இறந்தா 3,000 குடுக்குறீங்க. 3,00,000 குடுக்குறீங்க. அப்ப நான் வந்து விஜய் கூட்டத்துக்கு போய் சாகவா? அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது உண்மதானே உங்களுக்கு? அந்த கேள்வி உண்மதானே? ம். அதனால இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிற யாரா இருந்தாலும், மக்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க. இது வந்து உங்களுடைய கட்சி நிகழ்வு கிடையாது. பொதுமக்கள் நீங்க பொது இடத்துல பேச வர்றீங்க, பொதுமக்கள் வந்துடுறாங்க. அதுல எது நடந்தாலும் அவங்களுக்கான நிவாரணத்த நீங்க பண்ணித்தான் ஆகணும். அதேபோல தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எந்த விதமான அசம்பாவிதமா இருந்தாலும், உங்களால முடிஞ்ச நிவாரணத்த பண்ணுங்க. ஏன் உங்கட்ட பணம் இல்லையா? 3000 கோடி, 4000 கோடி வச்சிருக்கீங்க. குடுக்க வேண்டியது சார். அதே போல தான் அரசாங்கத்துக்கும். நிவாரணம் அப்படின்றது வந்து இன்னைக்கெல்லாம் 2,00,000 3,00,000 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியறதில்ல. இவங்க வந்து வெல்ஃபேர் ஃபண்ட்ல என்ன பண்றான்னா, ஒரு கொலையாகி ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 3,00,000. அது எஸ்சி, எஸ்டியா இருந்தா உடனே குடுத்துடுறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதர் காஸ்ட்க்கு வந்து அவன் லீகல் எய்ட்ல போய் வந்து அப்ளை பண்ணி அது வர்றதுக்கு வருஷக்கணக்குல ஆகுது. அந்த நிவாரணத்த உடனே குடுத்துறணும். அந்த 3,00,000ன்னு இருக்கிறத வந்து உசத்தி அவனுக்கு ஒரு 10,00,000 அறிவிக்கணும் சார். ம். உயிரெல்லாம் ஒண்ணு தானே! சாதாரணமா சாகுறவனோட கொலையாகி சாகுறவன் எப்படி துடிதுடிச்சு செத்திருப்பான்? அகால மரணம் அடைஞ்சிருப்பான். அவன் குடும்பம் எப்படி நடுத்தெருவுல நின்றுருக்கும்? அந்த மாரி அக்கேஷனையும் அரசாங்கம் வந்து ஒரே மாரி பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ம், சட்ட நடவடிக்கை என்ற பெயரில் ம், விஜய் கட்சியைச் சேர்ந்த குஷி ஆனந்த் மேல வழக்கு. அவர் தலைமறைவா இருக்கிறார். ம். ஆதவ் அர்ஜுனா மீது சட்ட நடவடிக்கை. அவர் டெல்லிக்கு புறப்பட்டு போயிறாரு. கோர்ட் அவரை இப்ப கண்டிக்குது. இந்த நடவடிக்கைகள் வந்து எப்படி ஒரு சட்ட பார்வையில நீங்க இத பத்தி நீங்க சொல்லுங்க சார். அவங்களுடைய ரோல் வந்து என்ன மாரி அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா இதுல வந்து கல்பபிள் ஹோமிசைட்ன்னு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மரணம் விளைவிக்கும் குற்றம் அப்படின்னு. அஜாக்கிரதையா இருந்ததுனால மரணம் விளைவித்ததா சொல்றாங்க. அந்த ரோல் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ம். எதுவா இருந்தாலும் கூட வந்து, இந்த விஷயம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் டெத்துன்னு தான் கொண்டு போணுமே தவிர, இத வந்து ஒரு மரணம் விளைவிக்கும் குற்றமா கொண்டு போறதுன்றது வந்து, முழுமையான விசாரணைக்கு பிறகு உண்மை தெரியும். இருந்தாலும் வந்து, இந்த இந்த இறப்புகளுக்கெல்லாம் வந்து விஜயுடைய கட்சி வந்து தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் விஜய்க்கு வந்து நேரடியா தெரியாம இருக்கலாம். அவரு புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அத சரி பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ காவல்துறைட்டயும் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, இவங்க ம். ஒரு லெட்டர் குடுப்பாங்க. ஏதோ ம். போராட்டம், ம். கூட்டம்னா. ம். அதுல ஒரு காலம் இருக்கும் சார். ம். அந்த காலத்துல வந்து எத்தனை பேர் கூடுவார்கள்ன்னு சொல்லுவாங்க. ம். இவங்க 5,000 பேர், 10,000 பேர்ன்னு எழுதுறாங்கன்னு வையுங்களேன். ஆமா, ஆமா. சத்தியமா சொல்றேன். அது ம். எப்படி சார்? எத வச்சு சார் கணக்கு பண்றீங்க? ம். இதெல்லாம் உத்தேச கணிப்பு தான். இது ஜோசியம் பார்க்குற மாரி சார். ஓ! 50 பேர் கூட வராமலும் போயிரலாம். ஏதோ ம். ஒரு சூழ்நிலையினால. ஒரு மழை வந்துருது. ஏதோ ஒரு இயற்கை சீரழிவு வந்துருது. வர முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது அது விடுமுறை நாளா இருந்து யாருக்குமே வேலை வெட்டி இல்லாம ம். 50,000 பேர் கூட வந்துரலாம். தடுக்க முடியுமா இவங்களால? ம். ம். இந்த ம். ம். கேள்வியே தவறுன்றேன். அத உளவுத்துறை ரிப்போர்ட் படி எத்தன பேர் வந்தாலும், ம். அவங்க அத வந்து பாதுகாப்பு குடுக்குறதுக்கு அவங்க தயாரா இருந்திருக்கணும். அத விடுத்துட்டு நிர்வாகி மேல வழக்கு போடுறது எல்லாமே விஜய் வந்து மறைமுகமா மிரட்டி பார்க்கிறதுக்கான ஒரு வழின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. இப்ப இதே இதுல வந்து பாஜக குழுவினர்களும் சரி, ம், அனுராக் தாக்கூர் எம்பியும் சரி, ம், இந்த கரூர் பிரச்சார கூட்டத்திற்கு, ம், பரப்புரை கூட்ட நெரிசலின் மரணத்திற்கு ம், திமுக தான் தார்மீக பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த பாஜக குழுவினர் சொல்றாங்க. அனுராக் தாக்கூர் எம்பியும் சொல்றாரு. இது மாறி மாறி இந்த இடத்துல ஒரு அரசியல் நிகழ்ற மாதிரியே இருக்கு.
இது பாஜக சொல்றது வந்து முழுக்க முழுக்க அரசியல் சார். ம், ம், பாஜக எதை வச்சு சொல்லுது? ம், முதல் கட்ட விசாரணை வந்து அவங்க ம், நடத்தியிருக்காங்களா? ம், ம், போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்குதா? ம், இங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது முதல்வருடைய பொறுப்பு. காவல்துறை முதல்வர்ட்ட இருக்கு. ம், அவங்க தான் அத ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னன்னு சொல்லணும். ம், சப்போஸ் அதுல திருப்தி இல்ல, சிபிஐக்கு போயிட்டாங்கன்னா, அவங்க சிபிஐ ஒரு ரிப்போர்ட் குடுத்த பின்னாடி அவங்க சொல்லலாம். ம். முதல் கட்டத்திலே வந்து கவர்மெண்ட்ட வந்து திமுக தான் பொறுப்புன்னு சொல்றது வந்து, இது வந்து காமனா ஒரு ஃப்ளூக்ல சொல்றதானே தவிர, அதுக்கான ஆவணங்கள, ஆதாரங்கள கேட்டா அவங்க எங்கேருந்து குடுப்பாங்க? அதனால வந்து இந்த மாரி சொல்றதே வந்து அபத்தம் சார். இதுக்கு அவங்க இப்போ ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. ம். அந்த குழு விசாரிக்கலாம். ம். அல்லது இந்த வழக்க வந்து சிபிஐ விசாரிக்கலாம். ஆனா தமிழ்நாட்ட பொறுத்தளவுல சிபிஐ விசாரிக்கணும்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட அனுமதி வாங்கணும். ம். அல்லது கோர்ட் உத்தரவிடணும். அவங்க கோர்ட்ல கூட சிபிஐ டைரக்ஷன் போட்டு கூட, அதுல வந்து ஆர்டர் வாங்கி விசாரிக்க வச்சு, அதுல வந்து அவங்க உண்மைய கண்டறிந்து, யார் இந்த மாரி பண்ணது அப்படின்றத வெளிக்கொண்டு வரலாம். ம். அதை விடுத்து ஆரம்ப கட்டத்திலே வந்து திமுக மேல குற்றஞ்சாட்டுறதும் தவறு தான். ம். என்ன பொறுத்த அளவுல நாங்க வந்து அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறோம். ம். திமுக எங்கள 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 பொறுத்தவரை எதிர்க்கட்சி அவ்வளவுதான். திமுக எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது. அதை நியாயமா பேசணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு 2, 3 நாட்கள் கழித்து விஜய் அவர்களுடைய ஒரு காணொளி ஒண்ணு வெளிவந்துச்சு. அந்த காணொளிய பார்த்தீங்களா நீங்க? ஆமா சார். நான் பார்த்தேன். அவர் வந்து அதுல வந்து என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க ம். அப்படின்ற மாரி ஒரு ஒரு விட்டிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. அதை ம். எல்லாரும் இப்ப சில பேர் வந்து சவால்ன்னுலாம் சொல்றேன். ம். அப்படி இல்ல சார். அது வந்து சுயமரியாதை. சில பேர் கேட்கிறேன், விஜய் ஏன் வந்து ஓடிட்டாரு அப்படின்னு கேட்கிறான். ம். அது கேட்கிறவன் எல்லாவனையும் பாருங்க. அது ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அத கேட்கறாங்க. ம். அது தவறு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு 41 பேர் இறந்து போயிடுறாங்க. மக்களுடைய மனநிலை வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிப்பா இருக்கும் சார். விஜய் அங்க போறாப்லன்னா, மறுபடியும் ஒரு கூட்டம் கூடுதுன்னு வைங்க. ம். அதுல ஏதாவது அசம்பாவிதம்னா அதுக்கு யார் பொறுப்பு? கண்டிப்பா. 1. ம். 2 அங்க இருக்கக்கூடியவங்களுடைய மென்டாலிட்டி வந்து அந்த நேரத்துல வந்து அவருக்கு எதிர்ப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அவரோட சண்டை பிடிக்கிறான், ஏதோ பிரச்சனை பண்றான்னு வைங்க. அல்லது அந்த இறந்து போனவர்களுக்கு ஆதரவாளர்ன்னு சொல்லிட்டு, யாராவது சிலர் சதி பண்ணி, ஒரு சில கட்சிகள் சதி பண்ணி அவர எதுக்குறான்னு வைங்க. எதுக்குறான், சண்டை போடுறான்னு வைங்க. அது ரசாபாசமா இருக்காதா? அவரு ஊருக்கு போனது தான் சரியான முடிவு. அங்கிருந்து அவர் செயல்படுறது தான் சரியான முடிவு. அவர் ஏன் வரலன்னு கேட்கறதெல்லாம் தப்பு. சீமான் போயிரலாம். ஏன்னா, அது சீமானுக்கும் அந்த நிகழ்வுக்கும் தொடர்பு கிடையாது. எடப்பாடியார் போகலாம். அவருக்கும் அந்த நிகழ்வுக்கும் தொடர்பு கிடையாது. திமுக போலாம். அவங்களுக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா விஜய் அங்க போனாருன்னா, அதோட விளைவுகள் எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாது. அதனால அவர் அத வந்து என்ன நடந்ததுன்றத அசஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு குடுத்தது தான் சரி. அந்த அறிவிப்பிலயுமே ஏன் நிர்வாகிகள தொந்தரவு பண்ணுங்க, என்னைய வேணா கைது பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கார்ல. ம். அது ஒரு குறைந்தபட்ச சுயமரியாதை. யாரா இருந்தாலும் ஒரு குழுவா இருந்தாலுமே ஒரு சூழ்நிலை வந்துட்டு, கெட்ட சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, அதுல துணிஞ்சு அவங்க வந்து பேசித்தான் ஆகணும். ஸோ வந்து அத கூட சொல்லல அப்படின்னு சொன்னா, அவரு சினிமால பேசுற வசனத்துக்கும், இங்க நடந்துக்கிறதுக்கும் எதிர்மாறா போயிரும். சினிமால வந்து நான் சிங்கம், புலின்னு சொல்லிட்டு, இங்க வந்து அப்படியே படுத்துக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல. ம். அதனால அவரு அத சொல்லித்தான் ஆகணும். அது வேற வழியும் இல்ல. அதுதான் சிறந்த முடிவும் கூட. நானா இருந்தா அதத்தான் செஞ்சிருப்பேன் சார். இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கேள்வி. அதாவது ம். என்னை என்ன வேணாலும் செய்யுங்க சிஎம் சார். என்னுடைய தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நேரடியா அ ஸ்டாலின் அவர்களையும் திமுக அரச பார்த்து அவரு சொல்றாருல்ல. அப்ப என்ன இவருக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்ற ஒரு வேலை இருக்கு. கேள்வி இருக்கு இந்த இடத்துல. ஏன் அப்படி சொல்லணும்? என்ன காரணம்? என்னைய அவரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கைதிகள் இருக்கு பார்த்தீங்களா? ம். கைதிகள், வழக்குகள் எல்லாமே, ம். ம். இது வந்து அவசர குலத்துல போடுறாங்க. ஓ! வழக்கு கூட போடட்டும். பழிவாங்கும் நடவடிக்கை வழக்கு போட்ட பின்னாடி கைதுகள் உடனே ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? விசாரணைக்கு பின்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். ம். ம். இது உடனே ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கட்சிய வந்து அழிக்கணும். நம்முடைய கட்சியில உள்ள நிர்வாகிகள ஓட வைக்கணும். பயமுறுத்தணும்னு நினைச்சு பண்றாங்க. அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ம். அதனால தான் விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்ப நானா இருந்தாலும் என் கூட வர்றவங்கள விடுங்க சார். என்னைய வேணா இது பண்ணிக்கங்கன்னு சொல்லுவேன். என் ஒருத்தனுக்காக ஏன் மத்தவங்களெல்லாம் வந்து நீங்க இது பண்றீங்கன்றது, யாருடைய ஒரு தலைவருடைய பண்பு அதுதான். அததான் அவரு சொல்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இதுல வந்து திமுகவோட ஒரு டீப்பா ஒரு அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குமோன்னு அவர் நினைக்கிறார், நம்புறார். அதனால தான் அந்த மாரி வார்த்தைகள் வருது. ஆனா எதுவா இருந்தாலும் வந்து விசாரணை பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அது என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியும். நம்ம கற்பனையில பேசுறது வந்து சரியா இருக்காது. சரியா வராது. இப்ப சமூக ஊடகங்கள்ல இது பற்றியான மாறி மாறி தரவுகளை தகவல்களை பரப்பி மக்களை குழப்புகிற ஒரு போக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கருத்து சுதந்திரம் உங்களை போன்ற கட்சி தலைவர்களோ அல்லது ஒரு யூடியூபர்ஸோ இது பற்றியான ஒரு கருத்துக்களை பதிவிட்டால் அவர்களை உடனே சட்ட ரீதியான நடவடிக்கை. ஃபெலிக்ஸ் அவர்களுடைய கைதை பத்தி உங்கள்கிட்ட சொல்றேன்.
இப்படி நடக்கிற இது சரியா சார்? இது இந்த மாதிரியான சமூக சூழல் ஊடகங்கள்ல வந்து எங்கள மாரி பேட்டி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க சில தரவுகள காவல்துறை அதிகாரிகள் தெரிஞ்சவங்கள்ட்ட, அங்க சம்மந்தப்பட்டவங்க, அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டவங்க, அரசியல்வாதிகள்ட்ட கலெக்ட் பண்ணி, அதுல தெளிவுபடுத்தி சில விஷயங்கள சொல்றோம். ம். அதுக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க போய் குடுக்க முடியும்? அவங்கள தான் கொண்டு வந்து நிப்பாட்டணும். அது நிப்பாட்டவும் முடியாது. அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைய உருவாக்கிரும். அந்த மாரி ஒரு சூழ்நிலைகள்ல வந்து யூடியூபர் வந்து பேசுறது கருத்து சுதந்திரம் இது வந்து. இந்த சுதந்திரத்த வந்து இது எல்லை மீறாத அளவுக்கு ஏதாவது ஒருத்தங்கள வந்து அபண்டன்டா ப்ளேம் பண்ணா மட்டும் தான் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும். சாதாரணமா விமர்சனத்தெல்லாம் தாங்கிக்கிட முடியாம வந்து நடவடிக்கை எடுக்கிறது வந்து திமுக அரசுக்கு வந்து அழகல்ல. இது வந்து யூடியூபர்ஸ் மத்தியில மிகப்பெரிய வெறுப்ப உருவாக்கும். ஒரு நாள் இந்த ஆட்சி வந்து கடைசி கட்டத்துல இருக்கும்போதோ, அல்லது ஆட்சி மாற்றம் இருக்கும்போதோ, கடுமையான விமர்சனங்கள் வரும். இன்னைக்கு வேணா வந்து காவல்துறைய வச்சு அடைக்கிறலாம். எத்தன நாளைக்கு அத செய்ய முடியும்? இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நாள் எதிர்த்தான்னா என்ன ஆகும்? அதனால அத தயவு செய்து திமுக அரசு, ஸ்டாலின் அரசு கருத்து சுதந்திரங்களை தடை செய்வதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஃபெலிக்ஸ் கைத வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். ம். அப்படி செய்யக்கூடாது சார். அவர் ஒரு அதெல்லாம் தவறு. மூத்த அவர் கருத்து பத்திரிகையாளர். ம். நீங்க நீங்க சொல்லாத கருத்தா? நீங்க சொல்லாத கருத்தா சார்? ம். ஏன் அவருக்கு யாருமே கேட்க ஆள் இல்ல. ஒரு சாதாரண ஒரு பத்திரிக்கையாளரு. அவருக்கு எந்த கட்சியும் துணைக்கு போல அப்படின்றதுனால நீங்க அவர கைது பண்றீங்க. ஒரு அண்ணன் சீமான் அவர்களோ, இல்ல நடிகர் விஜய் அவர்களோ, இல்ல அண்ணன் எடப்பாடியார் அவர்களோ, இல்ல வேற யாரோ ஒரு பெரிய கட்சி தலைவர்கள் நீங்க கருத்து சொன்னா, அது இப்ப திருமாவளவன் இருக்காரு. கருத்து சொன்னா உங்களால அவர கைது பண்ண முடியுமா? ம். பாமகல இருக்காங்க. அன்புமணி இருக்காரு. ராமதாஸ் ஐயா இருக்காரு. இவங்கலாம் கருத்து சொன்னா அவங்களால கைது பண்ண முடியுமா? ஏழை எளியவர்களுக்கு எதிரா தகவல் அறியும் உரிமை சட்டம், தகவல் தொடர்பு சட்டங்கள வந்து நீங்க வந்து ரொம்ப மோசமா பயன்படுத்தாதீங்க. அது தப்பா போயிரும். அது போக இன்னொன்னு சொல்லணும். Facebookல நான் நெறைய பதிவுகள பார்த்தேன். அதுல இருக்கவனெல்லாம் நம்மளே பார்த்தாலே நமக்கே கோவம் வருது. ம். ஏன் கோவம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு ஒரு ஐடி வச்சிருக்கான். ம். ஏதாவது ஒரு நான் கெட்டவன் அப்படின்னு ஒரு ஐடி வைக்கிறான். கொம்பன்னு வச்சிருக்கான். சுறான்னு வச்சிருக்கான். என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கான். எல்லாமே ஃபேக் ஐடி. அதுல எந்த கட்சிக்காரன் இருக்கான்னு தெரியல. ஒருத்தன் என்ன செய்றான், இதற்கு பிறகும் விஜய்க்கு ஓட்டு போடுவீர்களா? கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்கான். ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கான், உங்களுக்கு அடுத்த முதல்வராக வர வேண்டியது விஜயா, ஸ்டாலினா? இன்னொருத்தன் 41 பேர் இறந்ததில் வந்து திமுக பின்னணியில் இருக்கிறதா? இப்படிலாம் போட்டு கருத்து கணிப்பு நடத்துறான் சார். அது வந்து தவறான ஒரு விஷயம். ம். மக்களை குழப்புகின்ற விஷயம். சதி செயல். இந்த மாரி ஃபேக் ஐடிய வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது எவனா இருந்தாலும் அவன புடிச்சு அவன் மேல நடவடிக்கை எடுங்க. அதுல தவறு கிடையாது. அது கருத்து சுதந்திரம் அல்ல. அது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக சதி வேலையில ஈடுபடுறது. விஷம ஆமா, பிரச்சாரம் ஆமா. அது. இதெல்லாம் நேரடி பேட்டி சார். ம். என்னுடைய கருத்த நான் சொல்றேன். இது கருத்து சுதந்திரம். பொய்யான முகத்துல ஒருத்தன் இருந்துகிட்டு, தவறான தகவல்கள மக்கள் மத்தியில கொண்டு போறது. அந்த மாரி நடந்தது, இந்த மாரி நடந்ததுன்னு சொல்லிட்டு, இவனா கற்பனையில போடுறது, செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்குன்றது, அவர ரூ. 10 பாலாஜின்றது, இதெல்லாம் வந்து ஏற்புடையது அல்ல சார். என்ன பொறுத்த அளவுல நாகரீகமான விமர்சனத்த வைக்க வேண்டும். நான் வந்து எதிர்க்கட்சி. திமுக ஆளுங்கட்சி. அதே வேளையில திமுகவுக்கு எதிரா நான் நாகரீகமா தான் விமர்சனம் வைப்பேன். தேவையில்லாம ஒரு அசிங்கமான விமர்சனங்களையோ, ஒரு கற்பனையில இருக்கக்கூடிய விஷயங்களையோ திணிக்கிறது வந்து நல்லதில்ல சார். அது தவறான விஷயம். இறுதியா ஒரு கேள்வி. சொல்லுங்க. விஜய்ய பற்றி தொடங்கியதனால் விஜயை கேட்டே சொல்லுங்க. முடிக்கணும். ம். விஜய் அவர்களுக்கு தலைமைத்துவ பண்பு இருக்கிறதா உங்கள் பார்வையில? சார் அவரு வந்து இப்பதான் வந்து ஒரு பச்சை பிள்ளை சார். சின்ன பிள்ளை. எடுத்த உடனே தலைமைத்துவ பண்பு இருக்கிறதா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கேள்விக்கு யார் வந்து ஆமான்னு ஆன்சர் சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, அது தவறு. தலைமைத்துவ பண்பு அப்படின்றது ஒரே நாள்லலாம் வெளிய வராது. போக போக ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்திலயும் எப்படி செயல்படுறாரு, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு தெரிய வரும். அதனால இந்த கேள்விக்கு இந்த டைமே உங்களுக்கு ஆன்சர் சொல்றதுன்றது வந்து என்ன பொறுத்தளவுல அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிறது வந்து அவர நல்லா தான் கைட் பண்றாங்க. அவர் நல்லபடியா தான் போயிட்டு இருக்காரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எடப்பாடியார் கூட அவருக்கு ஆதரவா அறிக்கைகள் குடுத்திருக்காரு. விஜய்க்கு சப்போர்ட்டா அறிக்கை குடுத்திருக்காரு. விஜயும் ஒண்ணும் பெருசா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிக்கிடல சார். எதேர்ச்சையா நடந்ததுக்கு அவர் என்ன பண்ணுவாரு அவ்வளவுதான். போக போக அவர வீழ்த்துறதுக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதோன்ற ஒரு சந்தேகம் வந்து இப்ப கிளம்பி இருக்கிறது. போக போக விஜய் வந்து ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிடுவார். இன்னுமே அடுத்து என்ன செய்யணும்? அத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அப்படின்றது அவரு அப்பதானே தெரியும். ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும். ஒரு பாலம் கட்டணும்னா தான் அவரு கொட்டேஷன் வாங்க முடியும். ஒரு பில்டிங் கட்டணும்னா தான் அதுக்கு என்னன்றத அவரு வந்து அதுக்கான மூலப்பொருட்கள வாங்க முடியும். இன்ஜினியர பிக்ஸ் பண்ண முடியும். எடுத்த உடனே அவர் வந்து தலைமை பண்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கட்சி புதிய கட்சி.
நிர்வாகிகள் வந்து செதறி நிறைய பேர் கிடக்குறாங்க. அவங்கள கலெக்டிவ் ஆக்கி, அதுக்கு நிர்வாக பொறுப்புகள் குடுத்து, ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, அத சீர்படுத்தி எலக்ஷன சந்திக்க வைக்க வேண்டியது வந்து அவருடைய கடமை. அதுக்கு பின்னாடி பெரிய டீம் இருக்காங்க. அந்த டீம்லாம் அவர கரெக்ட்டா கொண்டு போவாங்கன்னு நம்ம நம்புவோம் அவ்வளதான். அதுக்காக இந்த டைம்லயே அவருக்கு தலைமை பண்பு இருக்கா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் என்ன ஆன்ஸர் சொன்னாலும், நான் பொய் சொல்றதா அர்த்தம். சினிமாவிலிருந்து இன்னொரு தலைவர் வருவார் என்ற நம்பிக்கையில் தான் தமிழக மக்கள் விஜயை போய் இவ்வளவு கூட்டமா கூடுறாங்கன்ற ஒரு கருத்து இருக்கு. இளைஞர்கள் வந்து ஒரு பொறுப்பா இல்ல. விஜய்க்கு கூடின கூட்டத்துல இருந்து நம்மளே பார்த்துருக்கோம். அவங்க எதுக்கு ஆடுறாங்கன்னே தெரியல. தன்னுடைய தலைவன் ஒரு அரசியல் தலைவனை பார்க்க வந்த மாதிரி இல்ல. ஒரு நடிகனை பார்க்க வந்த ரசிகர்கள் மனோபாவத்தோட ஆடுற கூட்டத்த நீங்களே நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா. டிவியில. ஆமா. இந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன் சார். சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமா வேறு, அரசியல் வேறு. எம்ஜிஆர் இருந்தார் அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையிலயும் சினிமால எப்படி வாழ்ந்தாரோ, அதே மாரி நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு மனிதர். விஜய் அப்படின்றவர் வந்து கிட்டத்தட்ட 40, 45 வயசு வரைக்கும் அவர் 3000 கோடிக்கு மேல சம்பாதிச்சுட்டாரு. வெல் செட்டில்டு. அவருடைய ஃபேமிலியும் செட்டில் பண்ணிட்டாரு. இனி அவர பொறுத்தளவுல வந்து அவருக்கு எது வந்தாலும் லாபமோ, நஷ்டமோ வரப்போறது கிடையாது. ஒரு பெரிய அளவுல ஒரு தொகைகள ஒதுக்கி அவர் கட்சிய நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால அவரு இதுக்கு முன்னாடி அவருடைய பணிகள் என்ன? அந்த மக்களுக்கு செய்த பணிகள் என்னன்னு பார்த்தா, அது வந்து 0. அவர் வந்து ஏதாவது செஞ்சிருக்கணும். நம்ம நாட்டு மக்களுக்காக அவருடைய தொகைகள செலவழிச்சு செஞ்சிருக்கணும். ஆனா அவர் வெல் பிளான்டா ஒரு 10 வருட காலமாகவே ஒரு கட்சி ஆரம்பிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட, பெரிய அளவுல வந்து அவர் வந்து ஃபண்ட் ஒதுக்கி, அவரு இப்ப இந்த கட்சிய வந்து தொடங்கியிருக்காரு. இதுல வந்து அவருக்கு வந்து தமிழக மக்களுக்கு முதல்வராகி தான் செய்யணும், துணை முதல்வராகி தான் வந்து நன்மை செய்யணும்லாம் ஒண்ணுமே கட்டாயம் கிடையாது. அவர்ட்ட இருக்க பணத்த அவர் அந்த வட்டிய வாங்கி தமிழ்நாட்டுல உள்ள அத்தன பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து செலவு பண்ணாலே எத்தனையோ அனாதை ஆசிரமங்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனையோ ரோடு போட முடியும். எத்தனையோ கிராமங்கள முன்மாதிரி கிராமங்களா கொண்டு வர முடியும். ஆனா, அவர் வந்து அத செய்யல. அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. அப்படி வரும்போது, அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து இவர நடிகரா பார்த்து இன்னமும் நடிகராவே பார்த்துட்டு திரியிறாங்க. இன்னும் வந்து அவர வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியுடைய கொள்கைகள் என்ன? அத பின்பற்றணுன்றது அவங்களுக்கு தெரியல. அப்ப வேற கட்சியிலிருந்து போய் விலகி போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும், அவருடைய ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய கேப் உருவாயிட்டு. இந்த இடைவெளிய வந்து அவர அட்மின் பண்றாங்க பாருங்க விஜய. ம். அவங்க வந்து இந்த இந்த பசங்கள வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்து அவங்க கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவன் வந்து இன்னைக்கு விஜய்மா, நாளைக்கு வந்து சீமான்மா, நாளை கழிச்சு அஜித்துமா, அப்புறம் வந்து விஜய் ஒழிகம்மா. இவன் வந்து ஒரு சீன்லயே விஜய் ஒழிகன்னு சொல்லக்கூடிய ஆளு. விஜய் வாழ்கன்னு எப்படி சொல்றானோ, அதே மாரி ஒரு சீன்லயே விஜய் ஒழிகன்னு சொல்லுவான் சார். அதேபோல கண்மூடித்தனமான சில ரசிகர்கள் இருக்கான். ம். அவர் என்ன செஞ்சாலும் தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லிறணும். நல்லது செஞ்சா வாழ்கன்னு சொல்லணும். அவர் என்ன செஞ்சாலும் வாழ்கன்னு சொல்றோம்னா நீங்க எந்த இதுல சேர்ப்பீங்க? அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் எல்லாருமே அந்த 18 வயசுலேருந்து அந்த 28 வயசுக்குள்ள உள்ளவன் தான் அதிகமா இருக்கிறான். அந்த நபர்கள் வந்து ஒழுங்கா அவன் யார நம்ம சப்போர்ட் பண்றோம்? அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் இதுக்கு முன்னாடி தமிழகத்துக்கு செஞ்சது என்ன? இனிமே செய்ய போறது என்ன? இந்த கட்சியோட கொள்கை என்ன? மற்ற கட்சிகளுக்கும் நமக்கும் என்ன இடைவெளி இருக்கு? வித்தியாசம் இருக்குன்றத அவங்க பிரித்து ஆராயாம, அவர தொடர்ந்து கண்மூடித்தனமா தொடர்றது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கிவிடும். அவங்க கட்சியிலேருந்து இப்போ ஒரு கவுன்சிலர் வர்றாருன்னு வைங்க. ஒரு எம்எல்ஏ வர்றாருன்னு வச்சுக்கங்க. அவர் எப்படி சார் பணியாற்றுவாரு? அவர் எப்படி பணியாற்றுவாரு? வேகமா இருப்பாரு. வேகம் மட்டும் பத்தாது சார். பசும்பொன் தேவர் சொன்ன மாரி, விவேகம் இல்லாத வேகம் எதுக்கு? அதனால விஜய் வந்து உடனடியா கட்சியில இருக்கக்கூடிய சின்ன பசங்க, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி, அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு புகட்ட வேண்டியது, அரசியல் பயிலரங்கம் நடத்த வேண்டியது வந்து அவருடைய தார்மீக கடமை. அவர் கூட இருக்கவங்களும் அத செய்யணும். அப்படி செய்ய தவறினால், பிற்காலத்துல வரக்கூடிய விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாம போயிரும். கண்மூடித்தனமா காட்டு மிராண்டியா இருப்பான். இதுதான் நடக்கும். மிக்க நன்றி சார். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க.